வெல்கம் டு ரெஸ்லிங் கிரேசி. நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ட்ரால ஜான் சீனா அண்ட் கோடி ரோட்ஸ் என்ன பேசினாங்க அப்படின்றத அப்படியே நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே பயங்கர செலப்ரேஷனோட ஜான் சீனா உள்ளே வராரு. ஃபேன்ஸுங்க எல்லாரும் ஜான் சீனாவை பயங்கரமாக பார்த்தீங்கன்னா செலப்ரேட் பண்ணுறாங்கன்னு நம்ம நினச்சோம். ஆனால் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது ஜான் சீனாவை பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பூ பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை எப்படிலாம் திட்டக்கூடாதோ அப்படிலாம் திட்டுறாங்க. ஸோ எஃப்யூ சீனா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சக் சீனா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்க. ஜான் சீனா எப்பவும் போல் வராமல் நார்மலாக நடந்து வராரு. அந்த எப்பவும் போல் அவர் போட்டிருக்க டிஷர்ட்டோட உள்ளே வராரு. ஸோ அவரோட அந்த லாஸ்ட் ரன், ஸோ அதோட அந்த உள்ளே நிற்கிறாரு, மைக் எடுக்கிறாரு, பேசலான்னு வராரு. அவரை பேச விடாத அளவுக்கு பயங்கரமாக பூ பண்ணுறாங்க. ஜான் சீனா மைக்கை கீழே வைக்கிறாரு, வெளியில் போகலான்னு போகிறாரு. உடனே ஃபேன்ஸுங்க பாய் பாய் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஜான் சீனாவை கிளம்பிடா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. திரும்பவும் உள்ளே வராரு, திரும்பவும் மைக் எடுக்கிறாரு, திரும்பவும் ஃபேன்ஸுங்க எல்லாரும் பூ பண்ணுறாங்க. திரும்பவும் மைக்கை போட்டு போகலான்னு போகிறாரு. ஸோ திரும்பவும் ஜான் சீனா கடைசியாக மைக் எடுக்கிறாரு. எடுத்து ஜான் சீனா பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. ஜான் சீனா பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஜான் சீனா பேச ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்ன பூ பண்ணுறீங்க, ஸோ ஃபக் யூன்னு சொல்லலாம், ஸோ அதே மாதிரி சக்குன்னு சொல்லலாம், ஸோ நிறைய விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் இப்போ மட்டுமா நடக்குது? ஏன் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் முதல்ல ரிங்குக்கு வரும்போது இதை தான் பண்ணீங்க? ஏன் அதுக்கப்புறம் இந்த 25 வருஷமாகவும் நீங்கள் இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஸோ நான் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எனக்கு தடவை கிடையாது. ஸோ பல முறை எனக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜான் சீனா ஸோ ஃபேன்ஸுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்ளே பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஜான் சீனா நல்லவனாக இருந்தான், கெட்டவனாக மாறிட்டான், ஏன் இப்படி பண்ணிட்டான், ஏன் அப்படி பண்ணான் அப்படின்ற மாதிரி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும். நீங்களே சோஷியல் மீடியாவில் என்னென்னமோ பார்த்தீங்கன்னா பேசிக்கிறீங்க. ஸோ நான் சொல்ல வர்றது ஒன்று தான். நான் ஜான் சீனாவாக தான் இருக்கான். ஜான் சீனா நல்லவனும் கிடையாது, ஜான் சீனா கெட்டவனும் கிடையாது. நான் ஒரு ஹியூமன் பீன், நான் ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜான் சீனா, நான் நல்லவன் கிடையாது கெட்டவனும் கிடையாது, நான் ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜான் சீனா பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுங்களுக்கு ரிப்ளை கொடுக்க, ஸோ ஃபேன்ஸுங்க எல்லாரும் திரும்பவும் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை பயங்கரமாக வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஜான் சீனா பார்த்தீங்கன்னா, ஸோ நான் முதல்ல இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது நீங்கள் எல்லாரும் இதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் எல்லாரும் என்னை பார்த்தீங்கன்னா வெறுக்கிறாங்க? நான் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக சண்டை போடலையா, நான் அவங்கள ஒழுங்காக என்டர்டெயின்மெண்ட் பண்ணலையா, ஸோ நான் பார்த்தீங்கன்னா சரியில்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணி இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் என்னை பிடிக்கல அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா எனக்கு தோணி இருக்கு. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணேன். ஸோ என்ன நான் வளர்த்துக்கிட்டேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகணும், ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சோன்னா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டினியூஸாக ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ சாம்பியன் ஜெயிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நான் இருந்தேன். உங்கள் எல்லாருக்கும் என்னை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணேன். நான் கண்டினியூஸாக ஜெயிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஜான் சீனா அந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போவும் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இந்த ரெஸ்லிங்கில் பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருக்கேன். ஸோ எனக்காக நான் வாழ்ந்ததே கிடையாது. இத்தனை வருஷமாக நான் உங்களுக்காக தான் வாழ்ந்திருக்கேன். ஏன் அந்த கடைசி 10 வருஷம் நான் என்ன பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. நான் வருவேன், நான் ஒரு லூசர், ஒருத்தவங்கிட்ட தோப்பேன், அவனை கையை தூக்கி காமிச்சிட்டு போயிடுவேன். நான் வருவேன், நான் ஒரு லூசர், ஒருத்தவன்கிட்ட தோப்பேன், கையை தூக்கி காமிச்சிட்டு போயிடுவேன். கடந்த 10 வருஷமாக நான் என்ன பண்ணேன் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜான் சீனா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஸோ அவர் சைடு இருக்க அந்த நியாயத்தை பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ இத்தனை வருஷம் நான் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இருந்துட்டேன். ஸோ என்னோட கடைசி ரன் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் நான் கடைசியாக ஃபைட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு போகணுன்னு ஆசைப்படல. நான் பார்த்தீங்கன்னா எனக்காக இருக்கணும், ஸோ எனக்கு தோன்றதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இத்தனை வருஷமாக உங்களுக்காக உங்களை சந்தோஷப்படுத்தணும், உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தேன்னா இந்த முறை இந்த கடைசி இந்த லாஸ்ட் ரன்னில் கூட பார்த்தீங்கன்னா நான் எனக்காக வாழக்கூடாதா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜான் சீனா பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. நீங்கள் எல்லாரும் என்னை எப்படி வேணாலும் கலாய்க்கலாம், எப்படி வேணாலும் திட்டலாம்,
தான். ஸோ இந்த அளவுக்கு என்ன கலாய்க்கிறீங்களே, அப்புறம் ஏன் முட்டாள் மாதிரி என்னோட டிஷர்ட் என்னோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல அங்கே இருக்க அந்த லாயலான அந்த ஜான்சினா ஃபேன்ஸுங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் திட்டுறாரு. ஸோ என்னை இந்த அளவுக்கு திட்டுறீங்க, என்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறீங்க, அப்புறம் ஏன் முட்டாள் மாதிரி என்னோட அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து இங்கே முன்னாடி லைனில் நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அங்கே இருக்க சின்ன பையனெல்லாம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் அதே நல்லவனாக தான், அதே ஜான்சினாவாக தான் இருக்கேன். நான் எலிமினேஷன் சேம்பரில் இதை பண்ணிட்டேன் அப்படின்றதுனாலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுவேன், புது லுக்கில் வருவேன், புது தீம் மியூசிக்கில் வருவேன், ஏன் புது ட்ரெஸ்லலாம் வருவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த தீம் மியூசிக் நான் பாடினது, இந்த டிஷர்ட் நான் உருவாக்குனது, அதே ஜான்சினா தான் இப்போவும் வந்திருக்கான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மாறல, நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜான்சினா ஃபேன்ஸுங்களை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா வறுத்தெடுக்கிறாரு. ஃபேன்ஸுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினாவை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதோட இந்த வருஷத்தோட முடிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபேன்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹே பாய் பாய் போயிட்டு வான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஜான்சினாவை கலாய்க்க. ஸோ அந்த இடத்துல ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லாஸ்ட் ரன் கடைசி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன். ஸோ இத்தனை வருஷம் நான் உங்களுக்காக வாழ்ந்துட்டேன், உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் இருந்துட்டேன், ஏன் எனக்காக வரக்கூடாதா? இந்த கடைசி நேரத்தில் எனக்கான ஒரு ஆஃபர் வரும்போது ஏன் அதை நான் ஏற்றுக்கக்கூடாது? நான் ஏற்றுக்கிட்டா தப்பா? ஸோ ஏன் நீ ஏற்றுக்க மாட்டியா? ஸோ இங்கே இருக்க யாருமே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது நீங்கள் ஏற்றுக்குவீங்கல்ல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜான்சினா அங்கே இருக்க ஃபேன்ஸுங்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறாரு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நான் இங்கே உள்ளே வரும்போது ஸோ நம்ம ஜான்சினா ஏன் இதை பண்ணார், ஸோ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் திருந்தவே இல்லை. ஸோ உங்கள் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இத்தனை வருஷமாக பிடிச்சிருந்துச்சு, நான் இப்போ சொல்கிறேன் உங்கள் யாரையுமே எனக்கு பிடிக்கல, உங்கள் யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் சுத்தமாக யாருமே புரிஞ்சிக்கல. புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சிக்காதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஜான்சினா அங்கே இருக்க ஃபேன்ஸுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏன் இந்த மாதிரி ஹீலாக மாறினேன், ஸோ நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்றது சொல்ல வரும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அந்த இடத்துல ஜான்சினா ஸோ குழந்தை அப்படின்ற மாதிரி கிட் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் நான் குழந்தை கிடையாது, நான் WWE சாம்பியன், ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னோட ஃபேன்லாம் கிடையாது, ஸோ நான் சாம்பியன், நீ என்னோட மோத வந்த சேலஞ்சர், ரெசில்மேனியாவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்ன மாதிரி ஒரு கேவலமானவனோட வந்து பார்த்தீங்கன்னா நான் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன். ஸோ இத்தனை வருஷம் உன்னை எல்லாரும் ஹீரோவாக நினச்சாங்க, நானும் ஹீரோவாக நினச்சேன், ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஸோ உன்னோட லாஸ்ட் ரன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை பீட் பண்ணி ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டையர்மெண்ட்லேருந்து அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நீ எதுவுமே பேசாத அப்படின்ற மாதிரி வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். குறிப்பாக ஜான்சினா பேசலான்னு சொல்லிட்டு வருவார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ஜான்சினாவை பேசவே விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா மேட்சை பற்றி பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஸோ கிளம்புறதோட ஜான்சினா ரிங்குக்குள்ளே இருக்கார். ரிங்குக்குள்ளே இருக்கும்போது அவர் எதுவுமே பேசல. ஃபேன்ஸுங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா செலப்ரேட் பண்ணி அவர் அனுப்புகிறாங்க. ஜான்சினாவை பயங்கரமாக பூ பண்ணுறாங்க. ஃபைனலி ஜான்சினா அந்த இடத்துல சோகமாக எல்லாரையும் பார்க்குறாரு. ஸோ பார்த்தது மட்டும் இல்லாமல் எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறாரு. ஸோ இறங்கி போயிட்டு அந்த கார்னருக்கு போயிட்டு கூட நின்றுட்டு ஜான்சினா ஏதோ பேசுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் ஜான்சினா திரும்பி ஃபேன்ஸுங்க எல்லாரையும் பார்த்துட்டு ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் 25 வருஷமாக வாழ்ந்தேன், ஸோ உங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட்லேயே நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சோகமாக பேக் ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் செக்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஜான்சினா ஒரு பயங்கரமான ஒரு ஹீலாக வந்து பார்த்தீங்கன்னா மாறி வேற ஒரு லுக்கில் வருவாருன்னு எதிர்பார்த்தோம். அதுக்கு எல்லாத்துக்கும் ஜான்சினாவே பதில் சொல்லிட்டாரு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஜான்சினாவாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ ஃபைனலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் செக்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் இருந்துச்சு.